அண்மை செய்தி. பொது முடக்க காலத்தில் வசூலிக்கப்பட்ட வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்யும் முடிவை உடனே அமல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2 கோடி ரூபாய் வரை மட்டும் கடன் பெற்றவர்களிடம் வசூலித்த 6 மாத வட்டிக்கு வட்டியை உடனே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. பொது முடக்க காலத்தில் வசூலிக்கப்பட்ட வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்யும் முடிவை உடனே அமல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தகவல்களை நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்போம். நிரஞ்சன், விவரம் என்ன? அதாவது இந்த வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசு இரண்டுமே இந்த 2 கோடி ரூபாய் வரை கடன்களை பெற்றிருந்தவர்கள், குறிப்பாக MSME சிறு குறு தொழில்கள் நடத்துவதற்காக கடன் பெற்றவர்கள், தனிநபர் கடன் பெற்றவர்கள், இந்த மாதிரியான 2 கோடி ரூபாய்க்கு குறைவாக கடன் பெற்றவர்களின் அந்த மோரட்டோரியம் பீரியட் என்று சொல்லப்படக்கூடிய மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையிலான அந்த 6 மாத காலத்தில் அவர்கள் அந்த வட்டிக்கு வட்டி செலுத்தியிருந்தால் அந்த பணம் திருப்பி செலுத்தப்படும் அல்லது அவை ரத்து செய்யப்படும். அவர்கள் ஒருவேளை செலுத்துவதற்காக மொத்தமாக அந்த தொகை என்பது தேக்கி வைக்கப்பட்டிருந்தால் அவை ரத்து செய்யப்படும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சில வங்கிகள் சார்பாக அதற்கான கால அவகாசம் 1 மாதத்திற்கு மேல் நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. அப்பொழுது பேசிய நீதிபதிகள், தற்பொழுது பண்டிகை காலம் என்பது இருந்து வரக்கூடிய நிலையில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக இதனை செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். கால அவகாசம் கோருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களிடம் கொடுக்கப்பட்ட கூடுதல் பணத்தை தான் நீங்கள் திரும்பவும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க போகிறீர்கள். எனவே உங்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது. எனவே அந்த 2 கோடி ரூபாய்க்கு குறைவாக கடன் பெற்று அதற்கு வட்டிக்கு வட்டி செலுத்தியிருந்தவர்களுக்கான அந்த நடைமுறைகளை உடனடியாக செய்ய வேண்டும், நடவடிக்கைகளை எடுங்கள் என்று மத்திய அரசுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான சர்க்குலர் என்ன மாதிரியான விஷயங்களாக இது மேற்கொள்ள வேண்டும் போன்ற அந்த சர்க்குலர்களையும் உடனடியாக அனைத்து வங்கிகளுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்குமாறும் தற்பொழுது கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நவம்பர் 2ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் வழக்கு மீண்டும் வரும் பொழுது மத்திய அரசு சார்பில் இந்த வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யும் விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று கேட்பார்கள். அப்பொழுது யாராவது வந்து வட்டிக்கு வட்டி ரத்து செய்யப்படவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் கடுமையான கோபத்திற்கு ஆளாகும். எனவே அதன் காரணமாக மத்திய அரசு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த ஒரு அறிவுறுத்தல் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்யும் முடிவின் அமலாக்கம் தொடங்கிவிட்டிருப்பதாக மத்திய அரசு விளக்கமும் கொடுத்திருக்கிறது. அது எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்து ஏதேனும் நீதிமன்றத்தில் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறதா நிரஞ்சன்? நிச்சயமாக வசந்த், அதாவது இந்த சர்க்குலர் அனுப்புவது, முக்கியமான வங்கிகளுடன் ஆலோசனை நடத்துவது, அறிவுறுத்தல்களை கொடுப்பது போன்றவற்றை நாங்கள் செய்துவிட்டோம். விரைவாக இந்த விஷயங்களை, இந்த வட்டிக்கு வட்டியை ரத்து செய்யக்கூடிய விஷயங்களை அல்லது பயனாளர்களுக்கு அந்த தொகையினை திருப்ப செலுத்தக்கூடியதை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தல் கொடுத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றார்கள். இதை தவிர நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு வங்கிகளிடமும் நாங்கள் அந்த விஷயங்களை, அதாவது என்ன மாதிரியான தகவல்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது போன்றவற்றை தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் முடித்துவிட முடியுமா என்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது என்பதைத்தான் மத்திய அரசு தெரிவித்தார்கள். அதாவது அனைத்து பயனாளிகளுக்கும் இது சென்று சேர்ந்து விட்டதா என்பதை கிராஸ் செக் செய்வது என்பது சற்று சிரமமான விஷயமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு தான் நவம்பர் 2ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைப்பதாகவும் அன்றைய தினம் இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த டார்கெட் என்பது மிக பெரியதாக இருந்தாலும் கூட நவம்பர் 2ஆம் தேதிக்குள் கிட்டத்தட்ட அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த வட்டிக்கு வட்டி ரத்து செய்யப்படக்கூடிய அந்த பயன் என்பது கிடைக்கப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் நிச்சயமாக அதிருப்தி தெரிவிக்கும். எனவே துரிதமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இதன் மூலமாக அரசுக்கும் சரி வங்கி கூட்டமைப்புகளுக்கும் சரி ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வட்டிக்கு வட்டி தள்ளுபடி முடிவை அமலாக்க 1 மாத அவகாசம் கோருவது சரியல்ல என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையில் என்னென்ன விஷயங்களை செய்வதற்காக அவகாசம் தேவை என்று நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருந்தது நிரஞ்சன்? நிச்சயமாக, அதாவது தற்பொழுது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸிங்காகத்தான் இது இருக்கும். ஏனென்றால் முதலில் 2 கோடி ரூபாய் வங்கி கடன் பெற்றவர்கள் யார் என்பதை பட்டியலிட வேண்டும். அந்த வட்டிக்கு வட்டி ரத்து செய்யப்படுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது அவர்கள் கட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்ற விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக அந்த வாடிக்கையாளரின் கடந்த கால அவர்கள் கடன் திருப்பி செலுத்தியதற்கான அந்த ஹிஸ்டரியை அவர்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்றது.
மேலும் அந்த தொகையினை திருப்பி செலுத்துவதற்கு அனைத்து வங்கிகளிடமும் நிதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இல்லை என்றால் அதற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி உதவி என்பதும் இருக்கின்றது. இப்படியான ஆலோசனை செய்ய வேண்டிய பல்வேறு கட்டங்கள் இருப்பதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சில வங்கிகள் நாங்கள் இந்த ஆன்லைன் ப்ராசஸிங் உள்ளிட்டவை செய்வதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுவதாக வங்கிகள் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் நீதிபதிகள் தற்பொழுது அந்த மாதிரியான கால அவகாசம் நீங்கள் கோர முடியாது, தீபாவளி உள்ளிட்ட முக்கியமான பண்டிகைகள் நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் இந்த செயல்பாடுகள் என்பது மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள். அதனை அடுத்துதான் தற்பொழுது இந்த ஒரு அறிவுறுத்தல் என்பது உடனடியாக செய்யுங்கள்